பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா இப்போ வி பக்கம் அடிக்க போகிறோம். வி பக்கம் அடிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க, உள்ளேருந்து வெளியே வரணும். இப்படி ஒரு மடக்கு மடக்கிடுறீங்க. மடக்கிட்டு இந்த இதுக்கு மேலே இப்படி வச்சு ஒரு 1/4 இன்ச்சு பக்கமாவது நம்ம கேப் விட்டுறணும். விட்டுட்டு இப்படி வரிசையாக ஒரு நெட்டாக ஒரு தையல் போடுறீங்க. தையல் போட்டுட்டு இதுக்கு மேலே இப்படி ஒரு படி போடுறீங்க. இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்துக்குங்க ஃப்ரண்ட் பக்கம் எப்படி இருக்குன்னு. இதை ஒரு சின்னதாக ஒரு மடக்குறீங்க. இதை மடக்கி இங்கே தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தையலை வந்து நம்ம தையல் தெரியாத அளவுக்கு கவர் பண்ண போகிறோம். இந்த தையலுக்கு மேலே இப்படி வச்சுட்டு இப்போது இதோட சென்டரில் நடுவில் மட்டும் ஒரு தையல் இது போட்டு லாஸ்ட்டில் லாக் பண்ணிடுறீங்க. இப்போ இதை வச்சிடுறோம். அடுத்தது இப்போ வந்து கொக்கி பக்கம் அடிக்க போகிறோம். இதை ஒரு மடக்கு இப்படி 2ஆக மடக்கிட்டு இப்போ துணியோட மேல் பக்கத்துலேருந்து உள் பக்கமாக கொண்டுட்டு போகணும் கொக்கி வைக்கிறதுக்கு. இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு லாக்கு பார்த்துக்கோங்க. இந்த 3 துணியும் ஒன்றா இருக்கணும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக தள்ளி ஒரு 1/4 இன்ச்சாவது தள்ளி வச்சு இப்படி ஒரு தையல் போடுவீங்க. தையல் போட்டுட்டு இது மேலே ஒரு பரிமாண தையல். நூல் தீர்ந்து போச்சுங்க, ஒரு நூல் மட்டும் சுற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது மேலே நம்ம படிமான தையல் போடுறோம். அப்பப்போ இந்த நூல் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க, இல்லைன்னா எல்லா பக்கமும் நூல் அசிங்கமாக தொங்கிக்கிட்டே இருக்கும், நமக்கு தைக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். இதை ஒரு மடக்கு இப்படியே மடக்கிடுறீங்க. மடக்கி அந்த உள்ளே நம்ம வச்சுருக்க கிளாத்து வெளியே தெரியாத அளவுக்கு இப்படி தையல் போடணும். பார்த்தீங்களா, இப்போ இங்கேருந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் இப்படி தையல் போட்டுட்டு இதையும் வெட்டி விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இந்த கிளாத்தையும் ரெண்டையும் ஒன்றா வச்சிடுறீங்க. இப்படி ஒன்றா வச்சுட்டு இங்கே எக்ஸஸாக இருக்கிறத இப்போ வெட்டி விட்டுறணும். பார்த்துக்கோங்க, இது ரெண்டும் ஒன்றா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வெட்டி விடணும். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் கொடுக்க போகிறோம். சாரி, உங்களுக்கு துணி கீழே விழுந்துருச்சு, எடுக்கவே சரியாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடை இப்படி போட்டுட்டு பேக் சைடை வந்து இந்த ஃப்ரண்ட்டு பக்கம், அதாவது நல்ல பக்கமும் இந்த நல்ல பக்கமும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சைடு எக்ஸஸாக வந்துடலாம் ஷோல்டர் சைடு. ஆனால் இப்போ ஷோல்டர் பக்கமாக இப்போ இந்த கழுத்தில் மட்டும் முன்னாடி வைக்கிறது மட்டும் கரெக்டாக ரெண்டுமே ஒரே மாதிரி ஒன்றா இருக்கிற மாதிரி இங்கே வைக்கணுங்க. இங்கிட்ட எக்ஸஸாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3/4 இன்ச்சுக்கு பக்கங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம தைச்சோம் அப்படின்னா ஷோல்ட்ரு வந்து லூஸே ஆகாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் போட்டால் ஃபிட்டிங்கே இல்லாமல் கலண்டு வரும்.
அந்த தப்பெல்லாம் எனக்கு முன்னாடி வந்துச்சுங்க. அதனால நான் கொஞ்சம் முன்னாடி 1/2 இன்ச்சு விட்டுட்டு இருந்தேன். இப்போ ஒரு 3/4 இன்ச்சுக்கு பக்கம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சை வெட்டி கீழே போட்டுருவேன். அப்போ பார்க்குறதுக்கும் நீட்டாகவும் இருக்கும். நம்ம 3/4 இன்ச்சு தைச்சோம்னு தெரியாது. இது ஷோல்ட்ரு வந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் தைக்கிறேங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி தைச்சிட்டு இப்படி லைட்டாக வெட்டி கீழே போட்டுருவேங்க. இப்போ அடுத்தது கழுத்து பீஸ் வச்சிடலாம். இந்த இடது பக்கத்தில் இருந்து இப்படி கொஞ்சம் விட்டுட்டு இங்கேருந்து வைக்கிறீங்க. தைக்கிற மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தைக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது வந்து பார்த்தாலே புரிகிற அளவுக்கு தான் இருக்கும். நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். கிளாஸில் எப்படி சொல்லித்தரேன்னா அந்த மாதிரி தாங்க சொல்லித்தரேன். ஒரு சின்ன சின்ன இது வேணால் அங்கே மாறும். மற்றபடி எல்லாம் ஈஸியான மெத்தடு தான் சொல்லித்தரேன். ஈஸியாக புரியவும் செய்யும், ஈஸியாகவே தைக்கவும் செய்யலாம். நீங்கள் அதனால் தாராளமாக தைக்கலாம். தைக்க தெரியாதவங்களாம் தைக்க தெரியறதுக்கு முன்னாடியே என்னோடய வீடியோஸ் எல்லாம் நான் சின்ன சின்னதாக போட்டிருப்பேன் பாருங்கள். ஷார்ட்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்னதான்னு தனித்தனிப்பட்ட முறையில் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இன்னும் கொஞ்சம் புரியும், சீக்கிரமாக வேணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ கழுத்து அடிச்சிட்டேன். இப்போ வந்து சுற்றி ஒரு சின்ன சின்ன நாச் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும் ஃபஸ்ட்டு. இது எதுக்குன்னா கழுத்து நல்லா திரும்பி கொடுக்குறதுக்காக வேண்டி. இந்த மாதிரி தையல் ஒட்டி வெட்டி விட்டுறக்கூடாது. தையலுக்கு முன்னாடி தாங்க வெட்டணும். இப்படி முன்னாடி இருக்கிறத கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி அவுட்லைன் மேலே வந்து படிமான தையல் தாங்க போடுறேன். அவுட்லைன்னு தப்பாக சொல்லிட்டேன், படிமான தையல் போடுறேன். பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையாவது இந்த துணியை விட்டு உள்ளே இருக்கிற துணி வெளியே தெரியுது அப்படின்னா அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தெரியுதுங்களா, வேறு எங்கேயுமே தெரியல. இப்படி எக்ஸஸாக வெளியே தெரியுது அப்படின்னா மட்டும் அந்த இடத்துல மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க அந்த துணியை. இல்லைன்னா நம்ம தைச்சதுக்கப்புறம் வெளியே தெரியும். அதுக்காக எங்கே தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் வெட்டி விடுங்க. ஃபுல்லாக வெட்டினீங்கன்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஒரு மடக்கிட்டு இதை அப்படியே உள்ள மடிக்கிற வேண்டியதுதான். கழுத்து பீஸ் அடிக்கல கொஞ்சம் பொறுமையாகவே அடிங்க. அதுலேயும் இந்த பூனம் துணிங்கையில் நழுவிக்கிட்டே போகுங்க. அதனால் கொஞ்சம் கழுத்து பீஸ் அடிக்கிறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அடிங்க.
மெதுவாக தைச்சாலும் பரவாயில்லைங்க, பிரிக்காத அளவுக்கு தைச்சிக்கோங்க. தைக்கிறது கூட தைச்சிடலாம், பிரிக்கிற நேரம் தான் நமக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்குங்க. பிரிக்கவும் ஒரு நேரம் ஒதுக்கி நம்ம அதை பிரிக்கணும். அதனால் கொஞ்சம் மெதுவாக தைச்சாலும் பரவாயில்ல, பிரிக்காத அளவுக்கு மட்டும் தைங்க. நான் போட்டிருக்க வீடியோவை பார்த்து எத்தனை பேர் தைக்கிறீங்க, எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சு, இல்லை நான் சொல்லி கொடுக்குறது ஈஸியாக இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. இன்ன வரைக்கும் நான் கமெண்ட்டில் போட சொல்லி இன்ன வரைக்கும் ஒரு வீடியோவில் கூட சொன்னதும் இல்லை, ஷார்ட்ஸ்லேயும் சொன்னது இல்லைங்க. ப்ளவுஸுன்னு வரையில் லைனிங் ப்ளவுஸுங்க, தாராளமாக நம்ம வீட்டில் உட்காந்து வேலைக்கு போயிட்டு வந்து கூட ஒரு ப்ளவுஸ் அடித்தா கூட 300 ரூபா ஆச்சுங்க. அதனால் பயம்லாம் வாங்கி தைக்கலாம். என்னோடய மெத்தடுக்கு நீங்கள் தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நமக்கு தைச்சாலுமே சரிதானுங்க. இப்போ கழுத்து வச்சுட்டோம். இப்போ கை பீஸ் தான் அடிக்க போகிறோம். இப்போ கைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைக்கு துணி பத்தவே இல்லை. இப்போ கைக்கெல்லாம் நம்ம வந்து ஜாயிண்ட் தான் கொடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து கைக்கு ஜாயிண்ட் கொடுத்துடலாம், அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி ஃபஸ்ட்டு வெட்டிட்டேன் 2 கைக்கான துணியை. பார்த்துக்கோங்க எவ்வளோ ஜாயிண்ட்டுக்கு கொடுக்குறேன்னு. இந்த மாதிரி கொடுத்துட்டு இது மேலே இப்படி ஒரு படிமான தையல் போட்டுறீங்க. எப்பயுமே நம்ம ஜாயிண்ட் கொடுக்கையில துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே துணி போடணுங்க. போட்டுட்டு இப்படி இது மேலே ஒரு தையல் போடுறீங்க. அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சைடு நம்ம அடிச்சிருக்கோம்னா இந்த பக்கத்துக்கு மேலே தான் துணியே போட்டு இப்படி தையல் போடணும், இல்லைன்னா மாற்றி வந்துடும். இப்போ இது மேலே படிமான தையல். நேராக வெட்டி கீழே போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்ன துணி இருக்கோ மிச்சம் அதைத்தான் ஜாயிண்ட் கொடுக்குறேங்க. இதில் எது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்த்து வைக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதை வந்து கீழே வச்சுக்கோங்க. இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிறத மேலே வைங்க, ஏன்னா நமக்கு மேலே தான் பத்தாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டையும் ஜாயிண்ட் கொடுத்துட்டோங்க. இப்போ தான் கை பீஸ் வச்சு தைக்க போகிறேன். எப்படி தைக்க போகிறோன்னு பாருங்கள். இப்போ இப்படி இருக்குங்களா, ரெண்டாக விரிச்சிட்டு இதில் ஒரு கிளாத்து போட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்து இதில் ஒரு கிளாத்து போட்டுக்கலாம். இப்படி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு நெட்டு தையல் போடுங்க. 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு இப்போ பாருங்கள், துணியோட மேல் பக்கம்தான் வச்சுருக்கீங்க லைனிங் கிளாத்தை.
மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதை இப்படி மேலே எடுத்து விட்டுறீங்க. எடுத்து விட்டுட்டு பார்த்துக்கோங்க, பிசுறு அடியில் இருக்கணும், லைனிங்கை பார்த்து இருக்கணும். அதுக்கு மேலே படிமான தையல். இப்படி பிசுரை எடுத்து விட்டு அப்படிங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம அடிச்சிட்டோம். இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, இப்படியே கரெக்டாக இந்த படிமான இப்படி உள்ளே வச்சிடுறீங்க. இந்த ஓரத்துலேயேன்னு தையல் போட்டு வரணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஓரமாக போட்டுறணும். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்ததாக சுற்றி அவுட்லைன் தான் போட போகிறேன். இப்படி துணியை நல்லா இழுத்து விட்டு நல்லா கொஞ்சம் கையில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த துணி வந்து அப்படியே உள்ளே நகண்டு நின்றுக்கிறோம். அப்போ துணி உள்ளே பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, தூக்கிக்கிட்டு நிற்கும். துணியும் லைனிங் துணியும் ஒட்டாத மாதிரியே நிற்கும். அதனால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீவி விட்டு இழுத்து டைட்டாக கையில் பிடிச்சி அடுத்து தையல் போடுங்க. பாருங்கள், இப்படி இழுத்தோம்னா எங்கேயுமே நிற்கக்கூடாது துணி. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டோம். ஒரு கை அடிச்சிட்டோம், இன்னொரு கை அடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கை ரெண்டையும் முடிச்சிட்டேன். இப்போ இந்த நடுவில் சென்டரில் நாச்சு போட்டுக்கோங்க தைக்கிறதுக்காண்டி. ரெண்டு கையும் ரெண்டு சைடும் ஒன்றா வச்சுட்டு இந்த சென்டராக இருக்கிறத ஒரு நாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டையும் இப்படி வச்சு பார்க்கையில் இந்த மாதிரி கொஞ்சம் இறக்கம் இருக்குதான்னு பாருங்கள். முன்னாடியும் பின்னாடியும் இந்த கிளாத்தில் கொஞ்சம் கம்மியாக எதுவும் இருக்கா,
அப்படின்னு பாருங்கள். இந்த கம்மியாக இருக்கிறது எதுவோ அந்த பக்கத்தை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிளாத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி வரையில் இதை என்ன பண்ணுறீங்க, இது ஒரு கைக்கும் அது ஒரு கைக்குமா போட்டுருங்க. இப்போ இதில் வந்து முன்னாடி சைடு தான் வளைவு வருது. அப்போ நமக்கு வந்து எங்கே வரும் அப்படின்னா நம்மளோட ரைட் சைடு தாங்க வரும். இப்போ நாச் இருக்குங்களா, இந்த நாச்சோட இப்படி முன்பக்கமாக இப்போ இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த முன்பக்கமாக வர்ற இது வந்து இந்த முன் சைடுக்கு வரும், அதாவது வலது பக்கத்தில் வருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக மட்டும் இன்னும் கொஞ்சம் குடஞ்சி விட்டுட்டு அதை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு மட்டும் குடஞ்சி வெட்டி விட்டால் போதும். பார்த்தீங்களா, ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப வித்தியாசமெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம வெட்டி தைக்கணும். கரெக்டாக ஷோல்டரில் வச்சுட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுற்றினோம்னாலும் இந்த மாதிரி வந்துடுங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுற்றிட்டேன், எப்படி வருதுன்னு. அதனால் அளவாக பார்த்து சுற்றிக்கோங்க. இதை தாண்டி சுற்றிட்டோம்னாலும் இந்த மாதிரி நமக்கு கம்ப்ளைண்ட் வந்துடும்.